முரண்பாடுகள் அதுல வருது. எங்க சைக்கிள் அணிக்கு மான் சின்னத்துக்கு. அதே மாதிரி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒழுங்கு பிரச்சனையை கேள்வி எழுப்புகின்ற விதிகள். அப்ப முதல்வர் மதிவதனி ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இது கட்சி சார்ந்ததை பார்க்காம நாங்கள் பொது எடுப்பையும் அந்த நிலத்தை யார் வாடகைக்கு எடுப்பது என்ற முரண்பாடுகள் வந்து. முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில ஒரு சில விஷயங்கள் தொடர்பாக பேச போன்றோம். அதுல மாவீரர் நாள் தான் முக்கியமான உடைய. என்று பார்த்தீங்கன்னா, இந்த மாவீரர் நாள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அனுர அரசாங்கத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. இந்த மாவீரர் நாளை அனுட்டிக்கலாம், அதாவது வந்து இறந்த மாவீரர்களை அனுட்டிப்பதற்கு தடை எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட முன்னை நாட்களில் கூட இப்படி ஒரு விடயம் பேசப்படும், இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு தடை இல்லை என்ற விஷயம் பேசப்படும். ஆனால் சில விடயங்கள்ல பிறகு கொஞ்சம் அழுத்தங்களை பிரயோகிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கும். முன்னை நாட்கள்ல முன்னை அரசாங்கத்தின் காலத்துல மட்டக்களப்பு துயிலுமில்லங்கள் பலவற்றில இந்த போலீசார் திடீரென வந்து தடை போடுகின்ற சில விடயங்களை செய்யறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் இப்படியான விடயத்தை சொல்லி இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதை, எந்த அளவுக்கு இவர்கள் இதை கடைபிடிப்பார்கள் என்பதை இனி மாவீரர் வாரம் ஆரம்பமாகி மாவீரர் நாள் நடக்கின்ற பொழுதுதான் தெரிய வரும். ஆகவே இது ஒரு உண்மையிலேயே ஒரு பேசிக்கொள்ளாம இருக்கிறது. அவர்கள் சரியான ஒரு தளர்வை தருவார்களா இருக்கணும், உண்மையிலேயே நல்ல விடயமாகத்தான் பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் மாவீரர் நாள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துல மாவீரர் நாளை புனித நாளாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்ப புனித நாளாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு புனித நாள் என்கின்ற பட்சத்துல மதுபான சாலைகள் அனைத்துமே இந்த நாள்ல மூடப்படும் என்கின்ற விஷயத்தையும் இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மாவீரர் நாள் புனித நாள்ன்றது வந்து எங்களோட மனதளவில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதுதான். ஆனால் அதை பௌதிக ரீதியாக அவர்கள் புனித நாளாக எடுத்துக்கொண்டது வந்து உண்மையிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாவீரர் நாளை புனித நாளாக ஆக்கியதற்கான வரவேற்புகள் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்துக்கு கிடைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த பிரதேச சபைக்கு கிடைத்தது வந்து ஏனைய பிரதேச சபை, நகர சபையில் மாநகர சபைக்கு கூட ஒரு பாடமாக இருக்கின்றது. இனி வருங்காலங்கள்ல ஏனைய சபைகளும் இப்படியான ஒரு பிரகடனத்தை கொண்டு வரணும் என்று சமூக வலைத்தளங்களில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இது கேட்க உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுமா என்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் மாவீரர் நாள் முன்னைய நாட்கள் அனுஷ்டிக்கப்பட்டதற்கும் இப்ப அனுஷ்டிக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. முன்னைய நாட்கள்ல மாவீரர்களை, அதாவது வீரமரணம் அடைந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக இது அனுஷ்டிக்கப்பட்டது. ஆனா இப்ப மாவீரர்களை அனுஷ்டிக்கின்றது ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இன்னொரு விடயமும் பேசப்படுகின்றது. என்னென்னு பாத்தீங்கன்னா, இது ஏனைய தலைமுறைகளுக்கு கடத்தப்படுவதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்படுகிறது. முன்னைய காலகட்டங்கள்ல வீரமரணம் அடைந்த மாவீரர்களை மட்டுமே அனுஷ்டித்தவர்கள் இப்ப அந்த விஷயத்தையும் சேர்ந்து கொண்டு ஏனைய தலைமுறைகளுக்கு எங்களுடைய வரலாறு, ஈழப்போர் சம்பந்தமான சில விஷயங்கள் கடத்துவதற்கு இந்த மாவீரர் நாள் என்பது ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இது தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவீரர் நாள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு கிடைத்த வரவேற்பு என்று பல விடயங்கள் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக மாறியிருக்கிற இந்த சூழ்நிலையில உண்மையிலேயே இந்த ஜாழ்ப்பாணத்துல இது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதான்ற கேள்வி எழுந்திருக்கு. அண்மையில கூட ஜாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் ஒரு விடயம் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இந்த மாவீரர் நாள் என்பது கட்சிகள் சார்ந்து நடத்தப்படாமல் பொதுவாக அனுஷ்டிக்கப்படணும். குறிப்பாக அவர் என்ன விடயத்தை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த நல்லூருடைய பின் வீதியில் அமைந்திருக்கின்ற தியாதிபம் திருவண்ணாமலையுடைய நினைவாலயம் இருக்கின்ற அந்த பகுதியும் அதற்கு முன்னாலே இருக்கிற பகுதியிலேயும் வந்து கிட்டத்தட்ட அது கட்சி சார்ந்து சில விஷயங்கள் மேற்கொள்ளப்படுது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா இந்த விடயத்தை பற்றி பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தியாதிபம் திருவண்ணாமலை நினைவாலயத்தை வந்து வாடகைக்கு எடுத்து அந்த இடத்தை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு குத்தகைக்கு எடுத்து அவர்கள் தங்கள் கட்சி சார்ந்து நடத்தி கொள்வார்கள். அதே மாதிரி மணி அணியினர் வந்து அதுக்கு முன்னாலே இருக்கிற நிலத்தை வாடகைக்கு அல்லது குத்தகை முறையில் எடுத்து தங்களுடைய நினைவுகளை மீட்டுக் கொள்வார்கள். இது இப்படி இருக்க உண்மையிலே இது அவர்களுடைய கட்சி சார்ந்து செய்கிறது சரியான ஒரு கேள்வி எழுகிறது. கட்சி சார்ந்து செய்யறது சரியா பிள்ளையான்றது வேறுடையும், கட்சி சார்ந்து செய்கின்ற பொழுது அது ஒரு சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்ததுன்னா சரியான விடயம் தான். ஏன்னா எல்லாருமே அங்க சரியான முறையில் அனுப்பிதான். ஆனா முன்னைய நாட்கள்ல அதுல சண்டைகள் நிறைய வந்திருக்கு, நிறைய முரண்பாடுகள் அதுல வருது. இந்த சைக்கிள் அணிக்கு மான் சின்னத்துக்கு.
அதே மாதிரி இப்பையும் அந்த நிலத்தை யார் வாடகைக்கு எடுப்பது என்ற முரண்பாடுகள் வந்திருக்கு. அப்ப முதல்வர் மதிவதனி ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இது கட்சி சார்ந்ததை பார்க்காம நாங்கள் பொது எடுப்புல பொதுவாக இந்த அனுட்டித்தான் இந்த பிரச்சனைகளுடன் பெறாது. நாங்கள் இதை கட்சி சார்ந்து பார்க்கிறபடியாக தான் இந்த பிரச்சனைகள் வருது என்று ஜாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் மதிவதனி அவர்கள் தெரிவித்து, இனி அதை பொது நிகழ்வாக ஏற்றுக்கொள்கிறோம், அதில் பொது நிகழ்வாக அனுப்பிக்கணும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த இடத்துல குறிப்பாக இதற்கு ஏனைய கட்சிகள் ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் கூட தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த விடயங்கள் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் ஒன்றிணையாம இருக்குது என்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகத்தான் இருக்கின்றது. எப்ப தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைதோ, எப்ப தமிழர்கள் சார்ந்த ஈழம் சார்ந்த நிகழ்வுகள் கட்சிகளால் ஒருமித்து ஒற்றுமையாக நடத்தப்படுகின்றதோ, அப்பதான் ஒரு சரியான பாதையில இந்த பயணங்கள், அதாவது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற பயணங்கள் ஒழுங்காக அமையும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னும் பல விடயங்கள் எங்களுக்கு செய்திகளாக வந்திருக்குன்னா, குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபையில ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக அமைச்சர் பேசுகின்ற பிரதி அமைச்சர் பேசுகின்ற பொழுது, ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது, அதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒழுங்கு பிரச்சனையை கேள்வி எழுப்புகின்ற விதிகள் என்று இருக்கு, அந்த விதிகளுக்கு அமைவாக இது வரையில்லை. அப்ப இந்த விஷயம் ஒழுங்கு பிரச்சனையினுடைய விதிகளுக்கு அமைவாக வராம வேறு எதிரணியில் இருக்கிறார்கள் யாராவது கேள்வி எழுப்பினா அதை நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? ஆனா இப்ப அமைச்சர் என்ற ஒரு காரணத்துக்காக இவருக்கு இந்த ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது என்று சபாநாயகருக்கான கேள்வியை கேட்டிருக்காரு. அதே மாதிரி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தகாத வார்த்தையில பயன்படுத்தி பேசினதுக்காக அவருக்கு சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்ப அந்த இடத்துல சபாநாயகர் சொன்னார், அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான தகாத வார்த்தைகள் பிரயோகித்த அந்த விடயங்கள் அனைத்துமே கேன்சாட்டிலிருந்து நீக்கப்படும் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார். இது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு விடயம் தொடர்பாக பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, இந்த 170 மில்லியன் ரூபாய் செலவில் உள்ளக விளையாட்டு அரங்கு யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்ற ஒரு விடயம் பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட பட்ஜெட்ல இது தொடர்பான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஜாலில வார அபிவிருத்தி திட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. திட்டமிட்டு இது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கா, அல்லது இது உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட இல்லையா? ஏண்டா பலாலி விமான நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது. ஏண்டா இந்த பலாலி விமான நிலையம் ஒரு ஏனைய கிட்டத்தட்ட கொழும்பு விமான நிலையத்தை விட, நீர்கொழும்பு விமான நிலையத்தை விட ஒரு ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இலகுவான மையம் யாழ்ப்பாணம் என்றது. ஏனைய நாடுகளில் இருந்து பாரவர்கள் இலகுவாக அதை போய்கொள்கின்ற ஒரு கேந்திர முக்கியத்துவம் நிலையமாக இருக்கின்றது. ஆனால் அந்த விஸ்தரிப்பு என்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சர்வதேச விமானங்கள் வாரத்துக்கு ஓடு பாதை இல்லை என்கிற ஒரு காரணம் குறிப்பிடப்பட்டு அதுடனேயே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை செய்கின்ற பொழுது பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்போடு அதை செய்திருந்தாங்க, பெரிய அளவு பேசுகொள்ளாமல் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அது அப்படியே இருக்கின்றது. அதே மாதிரி இந்திய இலங்கைக்கான இந்த கப்பல் சேவை, கிட்டத்தட்ட இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இது பல காரணங்களுக்காக இந்த கப்பல் சேவை இடைக்கத்தாட்டு நிறுத்தப்படும். சூழலியல் காரணங்கள், காலநிலை காரணங்களின் காரணமாக இருக்கு. பிறகு இது சம்பந்தமான சுங்க அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களுக்காக இது இடைக்கணிப்பாடப்படும். இப்படி அதே மாதிரி இப்ப மண்டதீவில் ஒரு விளையாட்டு மைதானம், சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்று அமைப்பதற்கான நகர்களும் போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் எதற்காக வெறுமனே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற விடயங்கள் போல, அது சீனிய காட்டி மறந்து கொடுக்கிற விடயங்கள் மாதிரி ஏதோ ஏய்ப்புக்காக செய்யப்படுகின்றதா, அல்லது தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கான இதை செஞ்சுட்டு பிறகு அந்த அபிவிருத்தி எல்லாமே கிடப்பில் போடப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. வேண்டுமென்றே இந்த அபிவிருத்திகள் ஜாலுக்கு வருகின்ற பொழுது முடக்கப்படுகின்ற கேள்வி அனைத்து மக்கள் மத்தியிலும் இருக்கு. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது என்ற கேள்வி இருக்கிறது. என்றால் இந்த அரசாங்கம் இந்த பலாலின் அபிவிருத்தி சம்பந்தமாக பேசல. அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய நாட்களில் இருந்த அரசாங்கங்களும் ஏதோ ஒரு வகையில் சரியான முறையில் இந்த அபிவிருத்தி செய்யல. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் 2 அபிவிருத்திகளை பிரதானமாக மையப்படுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அபிவிருத்திகள் எந்த அளவுக்கு செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்படியான பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பில் தொடர்ந்து வெளியாக கொண்டே இருக்கணும். அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.